மங்கோலிய மாவீரன் செங்கிஸ்கான் ஒரு நாள் வேட்டைக்குச் சென்றான். செங்கிஸ்கான் தனது கரத்தில் ஒரு ராஜாளியை பறவை ஏந்தி எப்போதும் இருப்பான். அதிக தூரம் நடந்து சென்று கொண்டே இருக்கிறான். களைப்பு ஏற்பட்டதால் தாகவிழா ஏற்படுகிறது. தண்ணீருக்காக அங்கும் இங்கும் அங்காளித்து கொண்டே இருக்கிறான். அங்கே குன்றின் மேலிருந்து ஒரு தண்ணீர் நூர் இழை போல சொட்டிக்கொண்டே இருந்தது. இந்த செங்கிஸ்கான் தன் கையில் இருந்த வெள்ளி கோப்பை எடுத்து பிடித்து அருக நினைத்தான். உற்ற நண்பனான அந்த ராஜாளி பறவை அங்கே பீரிட்டு வந்து தட்டிவிட்டது. திரும்பவும் குடிக்க நினைத்தான். அந்த தண்ணீரை திரும்பவும் தட்டிவிட்டது. கோபப்பட்டு கொதித்தெழுந்த இந்த செங்கிஸ்கான் உடைவாளை எடுத்து இறகுகளை வெட்டினான். மீண்டும் அந்த தண்ணீரை பிடிக்க நினைத்தான். அந்த இறகுகள் உடைந்தும் அந்த ராஜாளி மீண்டும் பீரிட்டு எழுந்து அந்த கிண்ணத்தை துப்புற தட்டிவிட்டது. தண்ணீரும் இல்லாமல் கீழே சென்றது. மேலே இருக்கின்ற தண்ணீரும் வரவில்லை, கீழும் தண்ணீர் இல்லை. சரி, மேலே இருக்கும் குன்றில் தண்ணீர் என்பது போய் பார்க்கலாம் என்று மேலே ஏறி பார்ப்பான். சின்ன தடாகம். அந்த தடாகத்தில் ஒரு கருநாகம் செத்து கிடந்து மிதக்கிறது. அந்த தண்ணீரை குடித்திருந்தால் உயிர் போயிருக்கும் என்று அறிந்தான், உணர்ந்தான். நம்முடைய உற்ற நண்பன் ராஜாளி நம் உயிரை காப்பாற்ற எத்தமித்தானே, நாம் தவறாக புரிந்து கொண்டோமே என்று அறிந்தான். அந்த கீழே இறங்கி வந்து அந்த ராஜாளி பறவையை இறுக பற்றி கண்டு ஓ என்று அழுதான் செங்கிஸ்கான். செங்கிஸ்கான் விருப்பத்திற்கு ஏற்ப தங்க ராஜாளி சிலையை வடிவமைக்கப்பட்டு அதன் ஒரு சிறகில் ஒரு நண்பன் உனக்கு விருப்பம் இல்லாததை செய்தாலும் கூட அவன் தொடர்ந்து உனது நண்பனாகவே இருக்கிறான் என்று பொறிக்கப்பட்டது. அதாவது உனக்கு விருப்பம் இல்லாததை ஒரு நண்பன் செய்தாலும் ஆனால் அவருக்கு தொடர்ந்து நன்மையை செய்யக்கூடிய விருப்பமுள்ள ராஜாளி கழுகை இந்த கதையின் நண்பனாக உற்ற தோழனாக கருதினான். அதற்கான தங்க சிலையே வடிவமைத்தான் இந்த செங்கிஸ்கான். அன்பு நண்பர்களே, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பார்கள். செங்கிஸ்கான் ஆத்திரத்தால் அறிவிழந்து பொறுமையை இழந்து கோபப்பட்டு அந்த ராஜாளி பறவையை வெட்டுண்டான். ஆனால் அவன் மனம் வெட்டுண்டு சிதைப்பட்டு போல் ஆய்விட்டது. அந்த ராஜாளின் இறப்பு அதற்காகவே வருத்தப்பட்டு அந்த சிலையில் எழுதினான் என்றால் வரலாற்றின் பொன்னேடுகளால் பொறிக்கப்பட்டவை என்று நானும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.